வணக்கம், வெல்கம் டு திரஞ்சோதி கிச்சன். நம்ம இப்போ சிக்கன் மோமோஸ் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான சால்ட்டை போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை அப்படியே வச்சுட்டு போன்லெஸ் சிக்கன் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை மிக்சியில போட்டுட்டு நல்லா மைய கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதை ஒரு பவுல்ல மாத்திட்டு 1/2 கப்பு கேரட், 1/2 கப்பு ஆனியன், 1/2 கப்பு கோஸு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி, ஒரு சின்ன கொஞ்சம் போல பெப்பர், ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒன்று போல சேர்ந்து இருக்கணும். இதை கொஞ்சம் லைட்டா தண்ணி தெளிச்சு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்பதான் உள்ள ஜூசியா இருக்கும். நமக்கு கொஞ்சம் போல தண்ணியை தெளிச்சு நம்ம இது பண்ணிக்கிட்டோம்னா தான் மோமோஸ்க்கு உள்ள வைக்கிற ஸ்டஃப் ஜூசியா இருக்கும் நமக்கு. இதை நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ சிக்கன் மோமோஸ் ஸ்டஃப் ரெடி ஆயிருச்சு. இப்போ சப்பாத்தி மாவு திரட்டி எடுத்துக்கலாம். இதை ஒரே சைஸா மடிக்கிறதுக்கு ஈஸியா வரும்ன்றதுக்காக ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரத்தை நீங்க எடுத்து இது மாதிரி ரவுண்டு இது பண்ணிக்கோங்க. அது உள்ள ஸ்டஃப்பை வச்சுட்டு நம்ம புடவெல்லாம் ஃபிளிட் வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம வச்சுட்டே வரணும். இது ஃபுல்லாவுமே வச்சுட்டே வந்தீங்கன்னா அது கரெக்டா வரும். இங்க பாருங்க, இந்த மாதிரி சாரியில நம்ம மடிப்பு வைக்கிற மாதிரி மடிச்சு வச்சுக்கிட்டே வந்தோம்னா எல்லாமே கரெக்டா ஒண்ணு போல இந்த மாதிரி இருக்கும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் சிக்கன் மோமோஸ். இன்னொன்னு இப்ப செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் செய்யறப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து செய்ய செய்ய உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிடும். இது மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாம பிளேட் மாதிரி வச்சு எடுத்துட்டு அடுத்தது ஃபுல்லா இது பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணோம்னா சிக்கன் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிட்டு இப்ப நாம இதை இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வைக்க போறோம். இட்லி பாத்திரத்துல தட்டுல எண்ணெய் தடவிக்கோங்க. எல்லா பக்கத்துலயுமே எண்ணெய் தடவிட்டு வைங்க. ரொம்ப ஒண்ணு மேல ஒண்ணுலாம் வைக்க கூடாது. இதுல பாருங்க, ஒரு தட்டு நான் வைக்கல. ஒரு தட்டு கேப் பெருசா இருக்கணும். இதுல நாம வச்சுட்டு இது வேகணும். ஒரு 20 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இந்த சிக்கன் மோமோஸ் தொட்டுக்கிறதுக்கு நாம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பாத்திரத்துல ஒரு தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு 2 பல்லு பூண்டு. இது நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இது இப்போ வந்துருச்சு. இதை நாம ஒரு பிளேட்ல மாத்திட்டு இதுல ஸ்கின் எல்லாம் நம்ம எடுக்க போறோம். நல்லா ஆறணும். இது ஆறின பிறகுதான் நீங்க மிக்சியில போட்டு அரைக்கணும். இல்லைன்னா தெறிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறிச்சு. இதுல ஸ்கின் எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் எடுத்துடலாம். தக்காளியோட ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அரைச்சோம்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா அப்படியே திப்பி திப்பியா அது இருக்கும். இப்போ எடுத்தாச்சு. இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இதை ஜார்ல நம்ம மாத்திக்கலாம். உங்களுக்கு மோமோஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி சட்னியை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம கொஞ்சம் போல சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் வேணும் அப்படின்னா லைட்டா சர்க்கரையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது மிக்சியில அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் மோமோஸ் ரெடி ஆயிருச்சு பாருங்க. இதை நம்ம பிளேட்ல மாத்திட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்கு. இது உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு பாருங்க, செஞ்சு கொடுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றி.